சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தம் மூலம் தமிழ்நாட்டு மக்களின் வாக்குரிமையை பறித்து வெற்றி பெறலாம் என அதிமுகவும் பாஜகவும் தப்பு கணக்கு போடுவதாக முதலமைச்சர் குற்றம் சாட்டியுள்ள நிலையில் தமிழ்நாட்டில் எஸ்ஐஆர் பணியை தொடங்குவது குறித்து தேர்தல் ஆணையம் இன்று அறிவிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. திமுக நிர்வாகிகளுக்கு என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி என்ற பயிற்சி கூட்டம் நாளை நடைபெறுவதை முன்னிட்டு அக்கட்சி தொண்டர்களுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். அதில் ஜனநாயகம் அடங்கியுள்ள மக்களின் அடிப்படை உரிமையான வாக்குரிமையை பாதுகாக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் திமுகவுக்கு இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளும் பீகாரில் சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்தம் மூலம் 65 லட்சத்திற்கும் அதிகமான மக்களின் வாக்குரிமை பறிக்கப்பட்டதாக குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர் ஸ்டாலின், தமிழ்நாட்டிலும் அதே குறுக்கு வழியை பின்பற்ற பாஜக அரசு தனது கைப்பாவையான தேர்தல் ஆணையத்தை பயன்படுத்த முயற்சிப்பதாக தெரிவித்துள்ளார். உழைக்கும் மக்கள், பட்டியலினத்தவர், சிறுபான்மையினர், பெண்கள் உள்ளிட்டவர்களின் பெயர்களை எஸ்ஐஆர் மூலம் வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கிவிட்டால் பாஜகவும் அதன் கூட்டாளியான அதிமுகவும் வெற்றி பெற்று விடலாம் என கணக்கு போடுவதாக முதலமைச்சர் ஸ்டாலின் குற்றம் சாட்டினார். நேரடியாக தேர்தல் களத்தில் மக்களை சந்திக்கும் வலிமை இல்லாதவர்கள் மக்களின் வாக்குரிமையை பறித்து வெற்றி பெறலாம் என போடும் கணக்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரை தப்பு கணக்காகத்தான் ஆகும் என முதல்வர் கடிதத்தில் கூறியுள்ளார். எஸ்ஐஆர் முறையை கைவிட வேண்டும், வாக்காளர் பட்டியலை சீர்படுத்த வேண்டும் என்றால் அதற்குரிய வழிமுறைகளை பின்பற்றி கால அவகாசம் வழங்க வேண்டும் என்பதை தேர்தல் ஆணையத்திடம் நேரடியாக வலியுறுத்தியுள்ளதாக கூறியுள்ள முதலமைச்சர் ஸ்டாலின், அதையும் மீறி எடுக்கப்படும் ஜனநாயக விரோத செயல்பாடுகளை சட்ட ரீதியாக எதிர்கொள்வதுடன் மக்களுடன் நின்று களத்திலும் எதிர்கொள்ளும் வலிமை திமுகவிற்கு உண்டு என்று தெரிவித்துள்ளார். மேலும் மக்களின் வாக்குரிமையை பறிக்கும் எஸ்ஐஆர் செயல்பாட்டில் கழகத்தினர் கண்காணிப்பாக இருக்க வேண்டும் என கூறியுள்ள முதலமைச்சர், தனது சொந்த கட்சி உரிமைகளையே பாஜகவிடம் அடகு வைத்துவிட்ட அதிமுகவுக்கு மக்களின் உரிமைகளை பற்றி கவலைப்பட நேரம் இருக்காது என்றும் விமர்சித்துள்ளார். ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் மக்களின் உரிமைகளை காக்க வேண்டியது திமுகவும் தோழமை கட்சிகளும் தான் என குறிப்பிட்டுள்ள முதல்வர் ஸ்டாலின், மாமல்லபுரத்தில் நடைபெறும் பயிற்சி கூட்டத்தில் அனைவரையும் சந்திக்க இருப்பதாக தெரிவித்துள்ளார். இதனிடையே டெல்லியில் தலைமை தேர்தல் ஆணையர் இன்று மாலை 4:15 மணிக்கு செய்தியாளர்களை சந்திக்க உள்ளார். தமிழ்நாடு, அசாம், கேரளா, மேற்கு வங்க மாநிலங்களில் அடுத்த ஆண்டு சட்டப்பேரவை தேர்தல் நடக்க உள்ள நிலையில் ஏறத்தாழ 15 மாநிலங்களில் எஸ்ஐஆர் எனும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் மேற்கொள்வது குறித்த தேதி மற்றும் எவ்வாறு வாக்காளர் திருத்த பணி நடைபெறும் என்பன குறித்து தேர்தல் ஆணையர் அறிவிக்க கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழகத்தில் திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் கடுமையாக எதிர்த்து வரும் நிலையில் அடுத்த கட்ட நகர்வு குறித்து அறிவிப்பு வெளியிடப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது.